ஆந்திராவில் கைது செய்யப்பட்ட பிரபல ரவுடி சீசிங் ராஜா போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராஜாவின் மனைவியை பார்த்து இது போலி என்கவுண்டர் என்கிறார். தற்காப்புக்காக துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்தனர். உண்மையில் என்ன நடந்தது? குழந்தையுடன் கண்ணீருடன் பேசிக் கொண்டிருக்கும் ரவுடி சீசிங் ராஜாவின் மனைவி கணவரை போலீஸ் என்கவுண்டர் செய்யப் போவதாக அவர் போலீசாரிடம் கூறிய சில மணி நேரங்களில் போலீஸ் துப்பாக்கிச்சூடு வெடித்தது. இது பற்றி கேட்டபோது, சமீப காலமாக யார் கைது செய்யப்பட்டாலும் உறவினர்கள் வீடியோ வெளியிடுவது வழக்கம். ஆனால் இதற்கும் அவர்களின் செயலுக்கும் சம்பந்தம் இல்லை என போலீசார் தெரிவித்தனர். அதேபோல் முதலில் சீசிங் ராஜா என புகார் தெரிவிக்கப்பட்டது. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டார். போலீசார் அதை மறுத்தனர். யார் இந்த சீசிங் ராஜா? ஆம்ஸ்ட்ராங் கொலையில் அவர் ஏன் தொடர்புடையவர்? நீலாங்கரை அருகே உண்மையில் நடந்தது என்ன? ஆந்திராவை சேர்ந்த நரசிம்மனங்கமா தம்பதியின் மகன் ராஜா. கிழக்கு தாம்பரத்தில் வசித்து வந்த இவர் 9ஆம் வகுப்பு வரை படித்துள்ளார். ராஜா கராத்தே என்ற தற்காப்பு கலையை கற்றுக்கொண்டு அதை தன் நண்பர்களிடம் பயன்படுத்தத் தொடங்கினார். கராத்தே மாஸ்டர் அவர் சிறு சிறு ஸ்பாரிங் மற்றும் அடித்தல் ஆகியவற்றில் ஈடுபடத் தொடங்கினார். தனியார் கார் கடன் நிறுவனத்தில் பணிபுரிந்த ராஜா கடனை செலுத்தாதவர்களின் கார்களை பறிமுதல் செய்தார். இதனால் அவர் ஒரு சாதாரண மன்னராக இருந்து சீசிங் ராஜாவானார். தாம்பரம் மார்க்கெட்டைச் சேர்ந்த ரவுடி ஒருவருடன் பழக்கம் ஏற்பட்டு விரட்டை பணம் பறித்தல், வழிப்பறி போன்ற குற்றச் செயல்களில் ஈடுபட்டார். அவர் ரியல் எஸ்டேட் தொழிலில் ஈடுபட்டார் மற்றும் நிலத்தை வண்டிகளைப் போல அபகரிக்கத் தொடங்கினார். படிப்படியாக ரவுடியாக மாறி கொலை, விரட்டை பணம் பறித்தல் போன்ற குற்றங்களில் ஈடுபட்டு வரலாற்று சாதனை குற்றவாளியாக மாறினார். ராஜா மீது 6 கொலை வழக்குகள் உட்பட 39 வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். அதில் ஒன்று வேளச்சேரி காவல் நிலையத்தில் விரட்டை பணம் பறித்தல் வழக்கு. அது மட்டுமின்றி வேறு சில வழக்குகளில் தேடப்படும் குற்றவாளியாக ராஜா இருந்தார். சமீபத்தில் இவரை பற்றி தகவல் கொடுப்பவர்களுக்கு சன்மானம் வழங்கப்படும் என போலீசார் போஸ்டர் ஒட்டினர். குண்டர் தடுப்புச் சட்டத்தில் 8 முறை கைது செய்யப்பட்ட சீசிங் ராஜாவும் கடந்த ஆண்டு படுகொலை செய்யப்பட்ட பிரபல ஆர்காட் ரவுடி சுரேஷும் நண்பர்கள். அதன் காரணமாக ஆம்ஸ்ட்ராங் கொலையில் கிங்கிற்கு தொடர்பு இருக்கலாம் என்று கூறப்பட்டது. இந்நிலையில் சீசிங் ராஜா ஆந்திராவில் பதுங்கி இருப்பதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. அவரை கைது செய்து சென்னைக்கு அழைத்து வந்த தனிப்படையினர் வேளச்சேரி போலீசில் ஒப்படைத்துள்ளனர். துப்பாக்கியை காட்டி மிரட்டி பணம் பறித்த வழக்கு தொடர்பாக வேளச்சேரி போலீசார் அவரிடம் விசாரணை நடத்தினர். அப்போது நீலாங்கரை அருகே அக்கரையில் குறிப்பிட்ட துப்பாக்கியை மறைத்து வைத்திருப்பதாக ராஜா கூறியதாகவும் அதை கைப்பற்றுவதற்காக அங்கு அழைத்துச் சென்றதாகவும் போலீசார் தெரிவித்தனர். முதலில் 2 இடங்களுக்கு அழைத்துச் சென்று வழிகாட்டிவிட்டு 3வது முறை அக்கரைக்கு அழைத்துச் சென்றதாக போலீசார் கூறுகின்றனர். அப்போது அங்கு புதைத்து வைக்கப்பட்டிருந்த துப்பாக்கியை எடுத்து ராஜா போலீசாரை நோக்கி 2 முறை சுட்டதாகவும் இதனால் தற்காப்புக்காக வேளச்சேரி போலீஸ் இன்ஸ்பெக்டர் விமலும் சீசிங் ராஜாவும் சுட்டதாக போலீசார் தெரிவித்தனர். இதுபற்றி பேட்டியளித்த போலீஸ் இணை கமிஷனர் CP சக்கரவர்த்தி, போலீசார் தீவிரமாக தேடி வருவதை அறிந்த சீசிங் ராஜா ஆந்திராவில் இருந்து சென்னைக்கு வந்து பணம் பறிக்கிறாரா என கேட்டதற்கு, இவ்வளவு பெரிய குற்றவாளிகளை போலீசார் அழைத்துச் செல்கிறார்களா? அவர் எப்படி திடீரென தாக்கினார்? அவர் சற்றே தெளிவில்லாமல் பதிலளித்தார் உள்ளிட்ட பல்வேறு கேள்விகளை பத்திரிகையாளர்கள் எழுப்பினர். பகுஜன் சமாஜ் கட்சியின் தமிழக தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங் கடந்த ஜூலை மாதம் படுகொலை செய்யப்பட்டார். அதன்பின் சென்னை போலீஸ் கமிஷனராக பதவியேற்ற அருண், ரெய்டர்களுக்கு புரியும் மொழியில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்றார். இதையடுத்து ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் கைதான திருவேங்கடம், காக்காதோப்பு பாலாஜி, சீசிங் ராஜா ஆகிய 3 பேர் என்கவுண்டரில் கொல்லப்பட்டனர். இதற்கெல்லாம் காவல்துறை கூறும் ஒரே காரணம் தற்காப்பு மட்டுமே. பொதுவாக என்கவுண்டர் நடக்கும்போது இதைத்தான் போலீசார் சொல்வார்கள் என்றாலும் ரவுடிகள் அனைவரும் ஒரே நேரத்தில் எப்படி காவல்துறையை தாக்கி தப்பிக்க முயல்கிறார்கள் என்பது $1,000,000 கேள்வி. அனைத்து விதமான உள்ளூர் மற்றும் உலக செய்திகளுக்கு நமது www.adibantv.com என்ற இணையதளத்தை பார்வையிடவும்.